வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1. ஸோ இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு? பயங்கரமான ஹைப். ஏன்னா கனடா இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா வந்து ஒரு பெரிய ஹிட். ஸோ அந்த படத்தோட சீக்குவல் கிடையாதுங்க, இது ப்ரீக்வல். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எப்படி காந்தாரான்றது ஃபார்ம் ஆச்சுன்றதே இந்த படத்தில் ஆணித்தனமாக ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் உண்மையிலுமே வந்து அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சான்றதை கியூகா ரிவ்யூவில் பார்த்துடலாம். ரிஷப் ஷெட்டி. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் சினிமாக்கே வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்க போறாரு. எஸ் ராஜமௌழி எப்படி வந்து ஒரு இந்தியன் சினிமாவே வந்து ஹாலிவுடே திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணாரோ, இவர் இந்த படத்துல வந்து கண்டிப்பா இதை பண்ணியிருக்காருன்றத ஆணித்தனமா நான் சொல்லுவேன் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். ஏன்னா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு கதை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையாலுமே இருக்குன்றத வந்து இந்த படம் பார்க்குறப்போ உங்க பிரமிப்பா இருக்கும். சரி, காந்தாரா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் மெயினா வெற்றி பெற்றதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் எலமெண்ட் நிறைய பேர் பயமுறுத்த வச்சுது. ஸோ அந்த எண்ணத்தோட இந்த படத்துக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த படத்துல டோட்டலா கதையே வேற. ஏன்னா வந்து காந்தாரான்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் பார்ட்ல முன்னாடி வந்த பார்ட்ல எப்படி வந்து அந்த சாமி வந்து ஏன் அந்த இடத்துல மெயினா மறைஞ்சிச்சு, அந்த காந்தாரா சாமி ஏன் அந்த இடத்துல வந்து வேனிஷ் ஆச்சு, அதாவது வந்து சிவோட அப்பா அவர் தான் வந்து அந்த காந்தாரா வேஷம் போட்டு அந்த கோலா டான்ஸ் ஆடுவாங்க, அதுல வந்து ஏன் அந்த இடத்துல மறைஞ்சாருன்றதுக்கு ஒரு சாலிடான ஒரு ரீசன் இந்த படத்துல தான் கருமாயுமே ஆரம்பிக்குது. அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலஸ்தானமா அந்த வில்லேஜ் வந்து காந்தாரா வில்லேஜுக்கே இருந்ததுக்கான ஒரு காரணம். காந்தாரான்றது உண்மையா என்ன, அப்படிதான் இந்த படத்தோட கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பீரியட் போர்ஷன்ஸ் எல்லாமே அந்த காந்தாரா வில்லேஜ்ல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கு மேல இருக்க அரசன் வந்து என்ன பண்ணா அவங்கள, அந்த அரசன் வந்து சாமி நம்பிக்கையை இந்த காந்தாரா மக்கள்கிட்ட இருந்து வந்து எடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவன் தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சாமிக்கு நிகரான ஒரு ஆளு அப்படின்றது நிறைய வந்து தெளிவுபடுத்த வைக்கிற மாதிரி வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெர்மேன்ற ரிஷப் ஷெட்டியோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன் பீரியட்ல வர கேரக்டர். அவன் தான் வந்து ஒரு வாரியர் மாதிரி அந்த வில்லேஜ் இருக்கான். அவன் ஒரு காவலாளியும் கூட அந்த அரசவையில. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் கியூனுக்கும் வந்து இருக்கிற ஒரு லவ், அதே மாதிரி இந்த கிங்குக்கு அது தெரிஞ்சு இவங்க நடுவில் இருக்க கிளாஷ். ஸோ இதெல்லாம் நிறைய படத்தில் நம்ம பார்த்தாலுமே இந்த படத்தோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிகாக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படி அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் வந்து அந்த கார்னிகாக்கள் அங்கங்கே வந்து விட்டுட்டு போகிறார் அந்த வில்லேஜில். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா சாமி இருக்கா இல்லையான்ற டிபேட்டுக்கே வந்து இந்த படம் வந்து நிறையா போயிட்டு இருக்கு. ஆனால் இதை ஸ்ட்ராங்காக வந்து அந்த காந்தாரா மக்கள் அவங்களோட பவர்ஃபுல்லான வந்து இந்த குலதெய்வம் அந்த கோலா சாமி வந்து அங்கே தான் இருக்கு, அதுதான் வந்து இவங்களை வந்து காப்பாற்ற போகுது அப்படின்ற ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா. முதல் பாதியில நிறைய பிரமிக்க வைக்கிற சீன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். படம் பார்க்குறப்போ உண்மையா சொல்ற ஒரு நல்ல கிளாரிட்டியில இருக்கிற ஒரு தியேட்டரா, நல்ல சவுண்ட் அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு தியேட்டரா வந்து நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் எடுத்தாங்கன்னே தெரியல. ஒரு ஹாலிவுட்டுக்கே வந்து சவால் கொடுக்கறது கண்டிப்பா இந்த படம் நிற்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ முதல் பாதி ஒரு ஒரு பிரமிப்பிலே உங்களை நவர வைக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் கதை வந்து ஒரு வார் ஜோன்ல நோக்கி தான் போகுது. அதாவது வாரியருக்கும் அந்த கிங்குக்கும் இருக்கிற சண்டை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துல இருக்கும்போது சாமி நம்பிக்கைன்ற அந்த கிங் இல்லாமல் இந்த சாமி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து காப்பாற்றி காந்தாரான்றது ஒரு ஃபார்ம் ஆச்சு, காந்தாரா சாமி இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நகருது. செகண்ட் ஹாஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, அந்த பிரமிக்க வைக்கிற சில சீன்ஸ்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாமி வந்து கொண்டு வர மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அது கூஸ் பம்ஸான மூமெண்ட் வந்து நிறைய இருக்கு. ஆனால் பயன்படுத்துகிற மாதிரி சீன்ஸ் வந்து காந்தாரா அளவுக்கு இருந்துச்சா இல்லைன்னு கேட்டேன், கண்டிப்பாக டவுட்டு தான். இதில் வந்து நிறையா வந்து ஒரு மித்தாலஜிக்கலாக நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உண்மையாக கர்நாடகாவில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூட்டடாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் ரிஷப் ஷெட்டி டேரக்டருக்கு ஒரு ரைட்டிங்காக சாலிடாக ரைட்டிங் பண்ணியிருக்காரு. சும்மா ஏனதானு வந்து சீக்வல் ப்ரீக்வல்னு எடுக்காமல் சாலிடாக வந்து கண்டிப்பாக இது எக்ஸ்டென்சிவாக வந்து இந்த ஒரு யூனிவர்ஸை வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு விதைகளையும் இந்த படத்தில் முடிச்சு போட்டிருக்காருன்னு உண்மை. ஸோ படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குது, ஒன் வேர்டில் சொல்லணும்னா. ஆனால் கதை வைஸ் வந்து நீங்கள் காந்தாராவை பார்த்துட்டு இது பயந்து ஐயோ பயமாக இருக்குமா பயங்கரமாக வந்து நீங்கள் அந்த எண்ணத்தில் போகிறீங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மித்தாலாஜிக்கல் த்ரில்லராக இந்த படத்தை நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். கண்டிப்பாக போய் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான். பெரிய ஸ்க்ரீனில் வாயை பொழந்துட்டு கண்டிப்பாக இந்த சில விஷயம்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதுக்காகவே ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படத்தை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க ஃபேமிலியாக போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சில கோர் சீன்ஸ்லாம் இருக்குது. பட் அது வந்து ரொம்பவே உங்களெல்லாம் முகஸ்வழிக்கிற அளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக ஒரு தியேட்டரிக்கல் அட்மாஸ்பியராக பார்க்குறது இந்த படத்தை இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.